Good morning student. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th chapter discrete mathematics. So first introduction. Mathematics can be classified into two categories. The first category continuous mathematics, the second category discrete mathematics. So first of all mathematics are two types நம்மளால classify பண்ண முடியும். First type continuous mathematics, second type discrete mathematics. Next பார்க்க போறது symbols. So இதல பார்த்தனா இந்த symbols belongs to சொல்லலாம். இந்த symbols such that. இந்த symbols for every. இந்த symbols implies. இந்த symbols their existence சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் இந்த சாப்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னென்னு சொல்லலாம், பிலாங்ஸ் டு. செகண்ட் சிம்பிளை சச் தட். தேர்ட் சிம்பிளை ஃபார் எவரி. ஸோ இங்கே எழுதியிருக்கேன். இந்த சிம்பிளோடைய நம்ம எப்படி சொல்லலாம்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து சச் தட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த சிம்பிளை நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணணும்னு. ஃபார் எவரி. அதே மாதிரி இந்த சிம்பிளை இம்ப்ளைஸ். இந்த சிம்பிள்ஸை தேர் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் தி பைனரி ஆப்ரேஷன். பைனரி ஆப்ரேஷனுடைய டெஃபினிஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா. எனி ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைன்ட் எ non-empty set S is called a binary operation on S if the following conditions are satisfied. The first condition, the operation star must be defined for each and every order pair A comma B belongs to S into S. Second condition, it assigns a unique element A star B of S to every order pair A comma B belongs to S into S. அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைனரி ஆப்ரேஷனுடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா, பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸ்டார் டிஃபைன்ட் ஆன் ஏ செட். ஒரு செட்டில் நம்ம ஸ்டாருங்கிற ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இஸ் கால்ட் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எஸ். இந்த சிம்பிளை தான் பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃபாலோயிங் கண்டிஷனை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோன்னா listen. First condition, the operation star must be defined for each and every order pair A comma B belongs to S into S. Second condition, it assigns a unique element A star B of S to every order pair A comma B belongs to S into S. அதாவது first condition na star must be defined on each and every order pair. Star வந்து ஒவ்வொரு order pairலையும் நம்ம define பண்ணும். Second condition, it assigns a unique element A star B of S to every order pair A comma B belongs to S into S. அதாவது ஒவ்வொரு யூனிக் எலமெண்ட்டும் it goes to the order pair A comma B belongs to S into S. ஸோ இதுதான் பைனரி ஆப்ரேஷனுடைய டெஃபினேஷன். அதாவது ஸ்டாருங்கிற ஒரு சிம்பிள்ஸ் எடுத்துட்டோம், அது ஒரு non-empty செட்டில் டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அந்த ஸ்டார் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்து அந்த ஸ்டார் வந்து ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா இந்த ஸ்டார் டிஃபைன்ட் ஆன் எவரி எலமெண்ட். அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அந்த எல்லா எலமெண்ட்லையுமே அந்த ஸ்டார் வந்து டிஃபைன் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு செகண்ட் கண்டிஷன்னா there exists a unique element. There exists a unique element. It goes to the every order pair. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து
எந்த செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ எந்த சிம்பிள் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சிம்பிளை பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். ஸ்டார் வந்து இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். Any non-empty set on which one or more binary operations are defined is called an algebraic structure. So, algebraic structure means a non-empty set on which one or more binary operations are defined is called an algebraic structure. அதாவது ஒரு non-empty set எடுத்துக்கிட்டேன். Any non-empty set on which one or more binary operations. ஸோ பைனரி ஆப்ரேஷன்ஸ்னால் எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் பைனரி ஆப்ரேஷன் சொல்லலாம். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் டிவிஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த 4 சிம்பிள்ஸுமே நம்ம பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 4 சிம்பிள்ஸுமே ஆர் டிஃபைன்டு. இந்த 4 சிம்பிள்ஸுமே நம்மளால் அந்த நான்-எம்ப்டி செட் மேலே டிஃபைன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒன்று இப்போ எஸ்ஸுங்கிற ஒரு செட்டு எடுத்துகிட்டுனா இப்போ வந்து நான் வந்து ப்ளஸ்ஸுங்கிற ஒரு சிம்பிளை டிஃபைன் பண்ணலாம் எஸ்ஸுங்கிற செட்டில். இல்லைனா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து எஸ்ல டிஃபைன் பண்ணலாம். இல்லையா மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் ரெண்டுமே வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த 4 சிம்பிள்ஸுமே நம்ம எஸ் செட்டில் டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எனி நான்-எம்ப்டி செட் ஆன் விச் ஒன் ஆர் மோர் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் இஸ் கால்ட் ஆன் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு சிம்பிள் எடுத்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். இல்லை 2 சிம்பிள்ஸ் இல்லை 3 சிம்பிள்ஸ் இல்லை 4 சிம்பிள்ஸும் எடுத்து டிஃபைன் பண்ணலாம். அப்படி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த செட்டை வந்து என்னென்னு சொல்லலாம், அந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், எஸ்ஸுங்கிற ஒரு நான்-எம்ப்டி செட் எடுத்துகிட்டு சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துகிட்டேன். ஏபின்னு எஸ்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்துகிட்டேன். இப்போ வந்து ஸ்டாருங்கிற ஒரு பைனரி ஆப்ரேஷன் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஏ ஸ்டார் பி இங்கே ஒரு சிம்பிள்ஸும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். 2 இங்கே வந்து நான் 1 தான் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், எஸ்எஸ்சியா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னது? முதல்ல எஸ்எஸ்சியா நான்-எம்ப்டி செட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு we define the one or more binary operation on S. அதாவது எஸ்ங்கிற நான்-எம்ப்டி செட் எடுத்துக்கிட்டு அதில் பைனரி ஆப்ரேஷன்ஸ் அதாவது ஸ்டார் ஒன் ஆர் மோர் ஆப்ரேஷன்ஸ் we டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த செட் என்னன்னு சொல்லலாம், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதில் எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் இப்போ வந்து இங்கே வந்து நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். நம்பர் சிஸ்டம் என், இண்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இண்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கியூ எக்ஸப்ட் 0 மீன்ஸ் இதில் வந்து கியூவில் ரேஷ்னலில் 0 இல்லைன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங்னா கியூவில் 0 கிடையாது. நெக்ஸ்ட்டு ரியலில் ஆர் எக்ஸப்ட் 0னா ரியலில் 0 கிடையாது. அதே மாதிரி சி எக்ஸப்ட் 0னா சியில் 0 கிடையாது. இதுதான் இதுக்கு மீனிங். புரியுதுங்களா? சியில் 0 கிடையாது. இதுதான் இதுக்கு மீனிங். ஆரில் 0 இல்லை, கியூவில் 0 இல்லை. அதுமாதிரி சி எக்ஸப்ட் 0 சியில் 0 கிடையாது. 0 தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு நம்பர் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இப்போ வந்து என் வந்து எப்படி இருக்கும்? எண்ணில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா எண்ணில் வந்து ஸோ எண்ணில் என்னென்ன இருக்குது? எண்ணில் வந்து தட் மீன்ஸ் 1 2 3 இட்ஸ் கோஸ் ஆன் பாசிட்டிவ் வரைக்கும் இருக்கும். இதுதான் என். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸில் என்ன இருக்குன்னா தட் மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸில் ஜீரோவும் சேர்ந்து வரும். நேச்சுரல் நம்பர்ஸ் கூட 0 போட்டால் ஹோல் நம்பர்ஸாக வந்துடும். 0 1 2 3 இட் கோஸ் ஆன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இண்டீஜர்ஸ். இப்போ இண்டீஜர்ஸில் என்ன இருக்குன்னா
இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 1 2 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஹோல் நம்பர்ஸில் 0 1 2 3 வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இன்டிஜர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இசட்டில் எப்படி இருக்குன்னா தட் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். தட் மீன்ஸ் -2 -1 நெகட்டிவ், ஆல் த நெகட்டிவ் நம்பர்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 0 1 2 3 இட் கோஸ் ஆன். 4 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இதுதான் இண்டீஜர்ஸ். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த செட் என்னன்னு சொல்லுவோம்னா இண்டீஜர்ஸ். இந்த செட்டை எப்படி கூப்பிடுவோம், இசட்டை எப்படி கூப்பிடுவோம்னா இண்டீஜர்ஸ். இது ஹோல் நம்பர்ஸ், டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு இது என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு q. இப்போ q-உடைய ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா p/q such that q not equal to 0. அதாவது q-உடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா p/qன்னு இருக்கும். பர்டிகுலராக டினாமினேட்டர் வந்து 0 ஆகாமல் இருந்துச்சுன்னா அது q-உடைய செட்டில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன செட் எலமெண்ட்லாம் இருக்குன்னா 1/3 1/4 it goes on 2/3. ஸோ இதை மாதிரி ஆனால் டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் டிஃபைன்டு. இப்போ சப்போஸ் இப்போ 1/0 2/0லாம் நாட் டிஃபைன்டு. இதுக்கான ஆன்சரே கிடையாது. நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ். அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸில் அதனுடைய எலமெண்ட் எப்படி இருக்குன்னா a + ib. சரிங்களா? a, b பிலாங்ஸ் டு c. அதாவது ab a + ib ரியல் பார்ட். a வந்து ரியல் பார்ட்னு சொல்லுவோம். இந்த i இருக்கிற எலமெண்ட் செட்டை கோஎஃபிஷியன்ட் b வந்து இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இது வந்து அந்த எலமெண்ட் தான் காம்ப்ளெக்ஸில் இருக்கும். சரிங்களா? காம்ப்ளெக்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும், a + ib. சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஏபி ரெண்டுமே எதில் இருக்குன்னா ரியல்ஸ், செட் ஆஃப் ரியல்ஸ்லேருந்து தான் வரும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா இப்போ பர்டிகுலராக பார்த்தோன்னா n வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா கம்பல்சரி ஹோல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஹோல் நம்பர்ஸ் எதில் இருக்குன்னா இண்டீஜர்ஸ் இருக்கும். இண்டீஜர்ஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா இட் இஸ் ஏ க்யூவில் இருக்கும். க்யூ எதுக்குள்ளே இருக்குன்னா இட் இஸ் ஏ ரியல் எதுக்குள்ளே இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ். அப்போ இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் செட் இது காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா? இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணலாமா? ட்ராயிங் அதாவது இட் இஸ் ஏ பிக்கெஸ்ட், இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் செட் எதுனா காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கு ரியலுங்கிற ஒரு லேயர் இருக்குது. இப்போ ஓசோன் லேயர் மாதிரி. சரிங்களா? ரியல் அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்குது. அது என்னென்னா க்யூ. ரேஷ்னல் அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்குது. அதுதான் என்னென்னா இண்டீஜர்ஸ் இசட். சரிங்களா? அதே மாதிரி அதுக்குள்ளே இன்னொரு லேயர் இருக்குது. அதுதான் என்னென்னா ஹோல் நம்பர்ஸ். புரியுதுங்களா? அதுக்குள்ளேயும் லேயர் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொன்று என்ன இருக்குன்னா லாஸ்ட்டாக நேச்சுரல் நம்பர்ஸ். புரியுதுங்களா? அப்போ இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் செட் இது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய செட்டு. அதுக்குள்ளே ரியலுக்குள்ளே ரேஷ்னலுக்குள்ளே இண்டீஜர்ஸ்க்குள்ளே ஹோல் நம்பர்ஸ்க்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எல்லா நம்பர் சிஸ்டமே எதுக்குள்ளே இருக்கும்? எல்லா நம்பர் சிஸ்டமும் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கும். காம்ப்ளெக்ஸ் செட்டில் எல்லா நம்பர் சிஸ்டமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனக்குள்ளே எல்லா நம்பர் சிஸ்டத்தையும் வச்சுக்கும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு இண்டீஜர்ஸ் ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துடைய ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதாவது என்னன்னா எதுலேருந்து எப்படி அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா என்னென்ன நம்பர்ஸில் இருக்குன்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்னால் 0 1 2 3ன்னு ஆரம்பிக்கிறது தான் ஹோல் நம்பர்ஸ். இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இன்ஃபினிட்டினா என்னென்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1000 1 crore மில்லியன் பில்லியன் சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் இஸ் நாட் டெர்மினேட்டட். சரிங்களா? அதுக்கு தான் இது இன்ஃபினிட்டினா அதுதான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இண்டீஜர்ஸ்னால் நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ். எங்கே போய் முடியும்னா இது இன்ஃபினிட்டியில் போய் முடியும்.
ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டினா நம்ம என்ன நம்பர் சொன்னாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸில் எந்த நம்பர் சொன்னாலும் எடுத்துக்கலாம், நோ லிமிட்டேஷன். நெகட்டிவில் என்ன நம்பர் சொன்னாலும் எடுத்துக்கலாம், நோ லிமிட்டேஷன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு q. இப்போ க்யூவில் பார்த்தோன்னா p/q சரிங்களா. ஸோ இப்போ p/qனா q வந்து டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் சரிங்களா. 1/3 1/4 2/3 இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் யா q ஃபார்மேட். இது ஏன் 0 வரக்கூடாதுன்னா 0 வந்தால் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியாது, நாட் டிஃபைன் பண்ண முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் a + ib சரிங்களா. ஸோ a, b பிலாங்ஸ் டு r. ஸோ இப்போ ரியல்ஸில் என்ன இருக்குன்னா ரியல்ஸில் வந்து எல்லா செட்ஸுமே இருக்கும், அதாவது டெசிமல் ஃபார்மேட் இருக்கும், எல்லா ஃபார்மேட்டுமே இருக்கும் சரிங்களா. ரியல்ஸில் செட் ஆஃப் ரியல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.23 இதெல்லாமே இந்த டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரியல்ஸில் இருக்கும். ஏன்னா ரியல் நம்பருக்குள்ளே எல்லா நம்பர்ஸ், அதாவது ரியலுக்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், இண்டீஜர்ஸ் இருக்கும், ரேஷனல்ஸ் இருக்கும், இரேஷனல் இருக்கும் சரிங்களா ரியல்குள்ளே. அதுக்கடுத்து இதெல்லாம் அப்போ ரியல் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கும் சரிங்களா. சொல்கிறது போயிடுங்க. இதுதான் நம்பர் சிஸ்டம். இப்போ நம்பர் சிஸ்டம் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கவனிங்க. ஸோ இப்போ நம்பர் சிஸ்டத்தில் ஓகே இப்போ பாருங்கள். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல்ஸ், இண்டீஜர்ஸ், ரேஷனல்ஸ், ரியல், காம்ப்ளெக்ஸ். q எக்ஸப்ட் 0, அதாவது ரேஷனலுக்குள்ளே 0 இல்லைன்னு அர்த்தம். ரியல் ஆர் எக்ஸப்ட் 0னா ரியல் நம்பரில் 0 கிடையாதுன்னு அர்த்தம் சரிங்களா. c எக்ஸப்ட் 0னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே 0 இல்லை. இப்போ வந்து இங்கே பைனரி ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்னென்ன ஆப்ரேஷன் எடுத்துருக்கேன்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளஸ்னால் எந்தெந்த செட்டில் எந்த நம்பர் சிஸ்டத்தில் பைனரியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ப்ளஸ் இஸ் ஏ பைனரி இன் நம்பர் இன் n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எத்தனை எலிமெண்ட் எடுத்து நம்ம 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி கொடுத்தா அந்த ஆன்சர் கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸ் கூட தான் இருக்கும். அப்போ அதனால் அதை பைனரின்னு சொல்கிறோம். இப்போ ப்ளஸ் இஸ் ஏ பைனரி இன் z, அதே மாதிரி தான், அதாவது ப்ளஸ் வந்து பைனரி இன் z. நம்ம மைனஸ் எடுத்து 2 மைனஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் இசட்டில் இருக்கும், 2 ப்ளஸ் நம்பர் எடுத்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் இசட்டில் இருக்கும், இல்லை ஒரு மைனஸ் நம்பர் ஒரு ப்ளஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் இசட்டில் இருக்கும். வர ஆன்சர் கண்டிப்பாக இசட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து பைனரின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ரேஷனல்ஸ், அதாவது ப்ளஸ் இப்போ ரேஷனல் நம்பர் செட்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணனா கண்டிப்பாக அந்த ஆன்சர் க்யூக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நாட் பைனரி, அப்படி இருந்துச்சு அது என்னென்னு சொல்லலாம், பைனரின்னு சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி தான் ரியல்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு q எக்ஸப்ட் 0. இப்போ க்யூவில் வந்து 0 கிடையாது, அப்போ 0 இல்லாத போது அந்த இடத்துல ப்ளஸ் வந்து நாட் பைனரியாக தான் இருக்கும். அதே மாதிரி r எக்ஸப்ட் 0லையும் நாட் பைனரி, c எக்ஸப்ட் 0லையும் நாட் பைனரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மைனஸ். ஸோ மைனஸில் பார்த்தோன்னா இப்போ வந்து மைனஸ் இஸ் நாட் பைனரி இன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா மைனஸில் வந்து இப்போ சப்போஸ் 2 எலிமெண்ட் எடுத்து நீ மைனஸ் பண்ணனா நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்காது. அதனால தான் மைனஸ் இஸ் நாட் பைனரி இன் n. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இஸ் பைனரி இன் z. நெக்ஸ்ட்டு மைனஸ் இஸ் பைனரி இன் q, மைனஸ் இஸ் பைனரி இன் r, மைனஸ் இஸ் பைனரி இன் c, minus is not binary in q except 0, minus not binary in r except 0, minus not binary in c except 0 சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனில் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆன்சர் என்னக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி. அதே மாதிரி தான் இண்டீஜர்ஸும் 2 எலிமெண்ட் எடுத்து இசட்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆன்சர் இசட்டில் தான் இருக்கும். அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி இன் z. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி இன் q. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி இன் r, அதாவது 2 எலிமெண்ட் எடுத்து ஆர்லேருந்து 2 எலிமெண்ட் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் செட்லேருந்து 2 எலிமெண்ட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கண்டிப்பாக ரியலில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி இன் c.
Multiplication is a binary in Q except 0. Multiplication is a binary in R except 0. Multiplication is a binary in C except 0. Next பார்க்க போறது division. So இப்போ division பார்த்தனா division not binary in natural numbers. ஏன்னா ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்ணால் அது இரேஷனலாக மாறிடும். அந்த இரேஷனல் ஃபார்மேட் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். சரிங்களா? அப்போ டிவிஷன் நாட் பைனரி இன் n. சரிங்களா? அதே மாதிரி டிவிஷன் நாட் பைனரி இன் c. அதே மாதிரி டிவிஷன் இஸ் நாட் பைனரி இன் q. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிவிஷன் நாட் பைனரி இன் r. டிவிஷன் நாட் பைனரி இன் c. Division is binary in Q except 0. Division is binary in R except 0. Division is binary in C except 0. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்பர் சிஸ்டம்ஸில் எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் பைனரின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 3 minus 4 equal to minus 1 not belongs to n. Minus is not binary on n, but minus is binary on z. ஃபஸ்ட்டு நோட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்துகிட்டு மைனஸ் பண்ண இப்போ -1 வருது. இப்போ 3 - 4னா -1 நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்காது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், மைனஸ் இஸ் நாட் யா பைனரி ஆன் n, பட் மைனஸ் இஸ் பைனரி ஆன் z. ஆனால் அதே -1 ஏன் பைனரி ஆன் zனா அதே -1 zல இருக்கும். ஏன்னா zல நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து என்னென்னா இதில் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா மைனஸ் இஸ் நாட் யா, இந்த ஒரு பாயிண்ட் தான், மைனஸ் இஸ் நாட் யா பைனரி ஆன் n, பட் மைனஸ் இஸ் பைனரி ஆன் z. மைனஸ் வந்து nல நாட் பைனரி, ஆனால் zல பைனரி. சரிங்களா? நெக்ஸ்ட் டிவிஷன். டிவிஷன் இஸ் நாட் பைனரி ஆன் z. ஏன்னா இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ 1 to 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு அதை டிவைட் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ரேஷனல் இந்த ஃபார்மேட்டில் இண்டிஜஸில் எலமெண்ட் கிடையாது. ஏன்னா இண்டிஜஸில் இருக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ், ஜீரோ பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இந்த ரேஷனல் ஃபார்மேட் இண்டிஜஸில் இல்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிவிஷன் இஸ் நாட் பைனரி ஆன் இசட்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி division is not binary on Qலையும் not binary. சரிங்களா? division is not binary in Q. அதுக்கு அடுத்து next third point, it is known fact that the division by 0 is not defined in basic arithmetic, so division is binary operation on the Q except 0. அதாவது ஜீரோங்கிற ஒரு எலமெண்ட் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா நம்ம டிஃபைன் பண்ணலை, பேசிக் அரித்மெட்டிக்கில் டிஃபைன் பண்ணலை. அதுவே Q செட்டில் 0 இருந்துச்சுன்னா நாட் பைனரி, டிவிஷன் இஸ் நாட் பைனரி. அதுவே Q செட்டில் 0 இல்லைன்னா அந்த இடத்துல டிவிஷன் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு thus plus multiplications minus are binary operation on Q and division is binary operation on the Q except 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஆர் பைனரி ஆப்ரேஷன் ஆன் Q. க்யூவில் ப்ளஸ்ஸும் பைனரி தான், மல்டிப்ளிகேஷனும் பைனரி தான், மைனஸும் பைனரி தான். அண்ட் டிவிஷன் இஸ் பைனரி ஆன் Q எக்ஸப்ட் 0. ஆனால் டிவிஷன் மட்டும் Qவில் 0 இல்லைன்னா அது பைனரி. சப்போஸ் Qவில் 0 இருந்துச்சுன்னா நாட் பைனரி. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு நோட் புரியுதா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேரம்.
அந்த தேரத்தோட இது வந்து நேமிங் தேரம், யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இந்த தேரத்தோட பேர் வந்து யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. கொஷினில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டினா நீங்கள் கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும். சரிங்களா? இட் இஸ் எ நேமிங் தேரம். ஸோ கவனிங்க, என்னுடைய கொஷின் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன் அன் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் த ஐடென்டிட்டி எலமெண்ட் இஃப் எக்ஸிஸ்ட் மஸ்ட் பி யூனிக். அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது யூனிக்குன்னு சொல்லணும். சரிங்களா? யூனிக்னா ஒரு தடவை ஒரு எலமெண்ட் தான் ஒரு செட்டுக்கு ஒரு எலமெண்ட் தான். சரிங்களா? ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இங்கே ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் பாருங்கள். லெட் S, star be an algebraic structure. Assume that the identity element of S exists in S. It is to be proved that the identity element is unique. Suppose that E1 and E2 be any two identity element of S. First, E1 as the identity element and E2 as an arbitrary element of S. So இங்கே என்ன எடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து S, star be an algebraic structure எடுத்தாச்சு. S, star be an algebraic structure எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா, assume that identity element of S exists in S. அதாவது எஸ்ல வந்து எஸ்ங்கிற ஒரு செட்டில் ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இட் இஸ் டு பி ப்ரூவ்டு தட் த ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் யூனிக். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து யூனிக்குன்னு சொல்லணும். சரிங்களா? ஒரு செட்டில் ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு இப்போ சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இப்போ ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்து அது யூனிக்குன்னு சொல்ல முடியுது. ரெண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்து அதை என்ன சொன்னோம், ரெண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்து அதில் வந்து ஒன்று தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லணும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ suppose that E1 and E2 be any two identity element. ஸோ எஸ்ங்கிற செட்டில் ரெண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துகிட்டேன். ஸோ அப்போ அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து E1 வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துகிட்டேன், E2 வந்து ஆர்பிட்டரி எலமெண்ட் எடுத்துட்டேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து தென் by the existence of the identity property, இப்போ by the definition of identity property எப்படி எழுதலாம்னா, E2 star E1 equal to E1 star E2 equal to E2. அதாவது எந்த ஒரு எலமெண்ட்டை எடுத்து நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த எலமெண்ட்டு தான் வரும், ஐடென்டிட்டி எலமெண்ட் வராது. இதில் வந்து E1 வந்து ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிட்டேன், E2 வந்து ஆர்பிட்டரி எலமெண்ட்டுன்னு எடுக்கும்போது அப்போ இந்த எலமெண்ட், இந்த ஆர்பிட்டரி எலமெண்ட் ஐடென்டிட்டிக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்பிட்டரி எலமெண்ட் தான் ஆன்சராக வரும். அப்போ E2 தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிட்டோன்னா, E2 as the identity element and E1 is the arbitrary element ன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ by the definition of the identity condition படி எப்படி எழுதுறேன்னா, E1 star E2 equal to E2 star E1 equal to E1. ஏன்னா E1 தான் ஆர்பிட்டரி எலமெண்ட், E2ங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ E2ங்கிற ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டு கூட E1ங்கிற ஆர்பிட்டரி எலமெண்ட்டை ப்ரூஃப் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, ஆர்பிட்டரி எலமெண்ட்டோடைய ஆன்சர் தான் வரும். இங்கே E1 தான் அதனுடைய ஆன்சர். ஏன்னா E1ங்கிறது ஆர்பிட்டரி எலமெண்ட், அதனால் ஈக்குவல் டு E1. இப்போ ஃப்ரம் 1 and 2, இப்போ ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் ஈக்குவலாக இருக்குது. E2 ஸ்டார் E1னும் இங்கேயும் E2 ஸ்டார் E1 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். அப்போ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 and 2 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா, E1 ஈக்குவல் டு E2ன்னு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் hence the identity element is unique which complete the proof. சரிங்களா? ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து யூனிக்னு சொல்லியாச்சு. ஏன்னா ரெண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துட்டோம், ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ ஈக்குவல்னு சொன்னதால் கண்டிப்பாக அது யூனிக் தான். சரிங்களா? ஸோ அப்போ த ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் யூனிக் விச் கம்ப்ளீட் த ப்ரூஃப். இதுதான் யூனிக்னஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி தியரம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் முக்கியமாக இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்து எழுதும்போது ஒரு ஃபஸ்ட்டு வந்து E1 வந்து ஐடென்டிட்டியும் E2 வந்து ஆர்பிட்டரியும் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்பிட்டரி எலமெண்ட் E2 தான் ஆன்சர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு
E1 வந்து arbitrary element, E2 வந்து identity. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது E1 is the answer. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, அதனால் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ E1 ஈக்குவல் டு E2. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் யூனிக்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். Next பார்க்க போகிறது some more properties of binary operations. இல்லை இப்போ வந்து binary operationல some property பார்க்க போகிறோம். First property commutative property. Commutative property format எப்படி இருக்குன்னா A star B equal to B star A for all AB belongs to S. ஸோ இது மாதிரி A star B equal to B star Aன்னு இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம் commutative propertyன்னு சொல்லலாம். Next associative property-யா A star B star C equal to A star B star C. இது வந்து associative property. Next existence of the identity property. So identity property எப்படி சொல்லனா A star E equal to E star A equal to A. இது வந்து identity property ன்னு சொல்லலாம். இல்ல E வந்து identity, A வந்து arbitrary element. அப்போ arbitrary element A வந்து E கூட மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் arbitrary element தான் வரும். புரியுதுங்களா? So E is said to be identity. Next existence of the inverse. So existence of the inverse now A star B equal to B star A equal to E. For all A belongs to S, B belongs to S is said to be inverse of A. இப்போ A star B, B ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன்சராக வந்துச்சுன்னா அப்போ AB is your inverse to each other. அதாவது A, B is the inverse of Aன்னு சொல்லலாம். or otherwise A is inverse of Bன்னு சொல்லலாம். சரியா? அந்த ரெண்டு எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்கும். இதுதான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்னா 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A star B equal to B star A. Next property associative property A star B star C equal to A star B star C. Next property identity property A star E equal to E star A equal to A. இது identity property. Next பார்த்தது fourth property என்னன்னா inverse na A star B equal to B star A equal to E. inverse property. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ இந்த கிளாஸில் அது அழகாக உங்களுடைய மேக்ஸ் நோட்டில் நீட்டாக அழகாக எழுதுங்க. சரிங்களா? ஸோ நீட்டாக காப்பி பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கான்செப்டையும் என்ன சரிங்களா எழுதி பாருங்கள், அதேமாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? 2 or 3 times சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.